ஹை மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயனார் கல்லுப்பிள்ளையான் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டரில் அக்கரைப்பட்டிங்கிற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளாக இருக்கும். இந்த கோவில் மிகவும் பழமையானதுங்க. இங்கே யார் யாரெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன். இந்த கோவில் காவலர், இன்னொரு காவலர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன். இந்த கோவிலில் ஸ்ரீ ஐயனார் கல்லுப்பிள்ளையான் கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா கரையடி காத்த ஐயனார், அடைக்கலம் காத்த ஐயனார், நீர் காத்த ஐயனார், சொரிமுத்து ஐயனார், இளம்பிள்ளை ஐயனார், கற்குவேல் ஐயனார் என்றும் பல பெயர்களும் இவருக்கு இருக்குது. இந்த ஐயனார் கிராமங்களில் காவல் தெய்வமாக இருக்கார். ஐயனாரை பற்றி பார்த்தோம். இப்போது இங்கே ஒரு ஆலயமணி இருக்குது. ஆலயமணி அடிச்சுட்டு உள்ளே போகலாம் வாங்க. கல்லுப்பிள்ளையானை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே கற்களால் செய்யப்பட்ட யானை சிலைகள் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒன்று இருக்குது, பெருசாக ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய யானை சிலை, மிகவும் பழமையானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நந்தி இருக்கார். இந்த ஏற்ற மாதிரி இருக்கார் பாருங்கள், அவர் தான் ஐயனார். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பிள்ளையான். இந்த கல்லுப்பிள்ளையான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பாறைகளில் இயற்கையாகவே பிள்ளையார் வடிவம் இருப்பதால் மக்கள் எல்லாரும் இதை வழிபடுறாங்க. இங்கே இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கல்லுப்பிள்ளையான் ஐயனார் கோவிலுங்க. நீங்களும் வந்து இந்த கல்லுப்பிள்ளையான் ஐயனாரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பிள்ளையானுடைய அதிசயம் வாங்க, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கோவிலுடைய அதிசயம் தாங்க இது. இதை சொனன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், எப்போதுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வற்றவே வற்றாது. இங்கே உள்ள மக்கள் அனைவருமே இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. அவ்வளோ சுத்தமாக பியூராக இருக்குமா இந்த தண்ணி. இந்த கோவிலோட தீர்த்தம்னு கூட சொல்லலாம். வாங்க நீங்களும் இந்த தீர்த்தத்தை குடிச்சு பாருங்கள் வாங்க. மேலும் வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.